கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த லந்து காலங்களுக்குள்ளாக தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே தனித்திருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 6:5. இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்தில் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டுள்ள ஒரே சம்பவம் 5000 பேரை போஷித்த அற்புதம்தான். பரிசுத்த மத்தேயு 14ஆம் அதிகாரம், பரிசுத்த மார்க்கு 6ஆம் அதிகாரம், பரிசுத்த லூக்கா 9ஆம் அதிகாரம் மற்றும் பரிசுத்த யோவான் 6ஆம் அதிகாரம். இந்த 4 பகுதிகளிலேயும் ஆண்டவர் செய்த இந்த அற்புதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிகவும் கவனிக்கப்படத்தக்கது. பரிசுத்த யோவான் ஸ்நானனின் சீஷர்கள் அவர் சிரச்சேதம் பண்ணப்பட்ட துக்க செய்தியை ஆண்டவராய் இயேசுவுக்கு அறிவித்தார்கள். பரிசுத்த மத்தேயு 14:12 கூறுகிறது. நம்முடைய இரட்சகரின் சீஷர் கலிலேயா நாட்டில் சுவிசேஷ ஊழியம் செய்து திரும்பி வந்திருந்ததாக பரிசுத்த மார்க்கு 6:30 பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகை சமீபிக்கின்றது. பரிசுத்த யோவான் 6:4 சொல்லுகிறது. எனவே தனித்திருந்து சற்று இளைப்பாறும்படி தம்முடைய சீஷரோடு கூட படகேறி கடலின் அக்கறைக்கு போய் மலை பக்கத்தில் உள்ள வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். நோயாளிகளுக்கு குணமளித்ததை கண்டிருந்த திரள் கூட்டமான ஜனங்கள் கடலோரமாய் 6 மைல் நடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கவும் அவருடைய அமிர்த வசனங்களை கேட்கவும் விரைந்து வந்தார்கள். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார் என்பதாக பரிசுத்த மார்க்கு 6:34 சொல்லுகிறது. அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களை போஷித்து பசியாற்ற சித்தங்கொண்டார் என் ஆண்டவர். தம்முடைய சீசரில் ஒருவனாகிய பிலிப்புவை பார்த்து, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்பதாக கேட்கிறார். அவனுடைய விசுவாசத்தை சோதிக்க இப்படி சொன்னார். ஏனெனில் தாம் செய்யப்போவது அவருக்கு தெரியும். பிலிப்பு கணக்கு பார்த்து சந்தேகம் கொள்ளுகிறார். 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்பது அவனுடைய மறுமொழி. கணக்கு பார்க்கிறான். தேவனுடைய காரியத்தைக்காக தேவன் சொல்லுகின்ற பொழுது, அதை செயல்படுத்துகின்ற பொழுது நானும் கணக்கு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. தேவன் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக நிறைவாக மீதி இருக்கத்தக்கதான கிருபைகளை கொடுப்பார். ஆம், இங்கே இத்தனை கூட்டத்திற்கு நாம் எவ்வளவு என்ன செய்ய வேண்டும் என்று பட்ஜெட் போடுகிறவனாக அவன் காணப்படுகிறான். அந்திரேயா ஒரு சிறுவனை ஆண்டவராய் இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்து, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனுடைய கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஒரு அவிசுவாசியாக அங்கே வந்து நிற்கிறான். அவன் வந்திருப்பது யாரிடத்திலே? அற்புத மூர்த்தியாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்திருக்கிறான். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர், சிருஷ்டித்த கர்த்தர், சர்வ வல்ல சிருஷ்டிகருடைய முன்பாக அவன் நின்று கொண்டு அவன் இது எம்மாத்திரம் என்பதாக சொல்லுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியாய், இவ்விதமாகத்தானே நீங்களும் நானும் செயல்படுகிறோம். நாம் ஜெபிப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறோம். நம்முடைய தேவைகளை சொல்வதற்காக வருகிறோம். ஆனாலும் அங்கே வந்து நின்று இது எப்படி ஆகும், இது எவ்விதமாய் நடைபெறும், இது எந்த விதத்திலே சாத்தியமாகும் என்று சொல்லி அவிசுவாசத்தோடு வந்து நிற்கிறோம் அல்லவா? உன் தேவனுடைய சமூகத்திலே நீ வருகின்ற பொழுது விசுவாசத்தோடு, என் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவருடைய சமூகத்திலே வர வேண்டும். உன் கையில் இருப்பது சொற்பமாக இருக்கலாம். உன்னுடைய தேவைகள் உன்னுடைய பார்வையிலே மிக பெரியதாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய தேவைகளை காட்டிலும் உன்னுடைய கையில் இருப்பதை ஆசீர்வதித்து அந்த தேவைகளை எல்லாம் பெருகச் செய்கிற தேவன் மிக 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 பெரியவராக இருக்கிறார். ஆம், அவிசுவாசத்தோடு அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த சிறு பையனோ தன்னுடைய கையில் இருந்த 5 வாற்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்.
அவர் அவைகளை ஆசீர்வதித்து வேண்டிய மட்டும் பகிர்ந்து கொடுக்கிறார். ஜனங்கள் யாவரும் திருப்தி அடைந்தார்கள். சாப்பிட்ட புருஷர் மாத்திரம் 5000 பேர் என்பதாக பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிடுகிறார். பகிர்ந்து கொடுக்கையில் மிஞ்சின துணிக்கைகள் 12 கூடைகளில் சேர்த்து வைக்கப்பட்டன. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரி, அன்பு தம்பி, தங்கச்சி, அருமையான ஐயா, அம்மா, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அற்புதத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் 1-2 நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவதாக இந்த அற்புதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மனதுருக்கத்தின் இருப்பிடமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மன உருக்கம் நிறைந்த கர்த்தர் என்பதை இங்கே பார்க்கிறோம். பரிசுத்த மத்தேயு 14:14, 15:32, பரிசுத்த மார்க் 6:34 இவைகளெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது வனாந்தரத்திலே யாதொரு உதவியுமற்ற சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாதிருந்த அந்த திரளான ஜனங்கள் மேல் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மனதுருக்குகிறார். மன உருக்கமும் இரக்கம் நிறைந்த என் ஆண்டவர், நீ நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் மன உருக்கமுடையவர். மக்கள் மனதை கடினப்படுத்தி செல்லலாம், மனது இல்லாதவர்களைப் போல மக்கள் நடந்து கொள்ளலாம், அவர்கள் இதயமே இல்லாதவர்களாக தங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கலாம். ஆனால் நீ நானும் ஆராதிக்கிற தேவன், உன் அருகில் இருக்கிற தேவன், அவர் மன உருக்கமுடையவர், உன்மேல் இரக்கம் காட்டுகிறவர், உன்னை பாவி என்று ஒதுக்குகிறவர் அல்ல, உன்னுடைய தவறான காரியங்களை வைத்து தீர்ப்பிட்டு உன்னை தூரமாக்கி உன்னை மிதித்து போடுகிறவர் அல்ல, உன்மேல் மன உருக்கமுடையவர், கிருபை மிகுந்தவர், இரக்கம் மிகுந்தவர். ஆகையினாலே ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆகையினாலே கிருபையை தந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நாம் நிர்மூலமாகாமல் நிற்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, வனாந்தரத்தில் யாதொரு உதவி மற்றும் சாப்பிட ஒன்றுமில்லாதிருந்த அந்த திரள் கூட்டமான மக்கள் மீது மனதுருகின ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். உன் மீது மனதுருக்கத்தோடு இருக்கிறார். உன்னுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரிதான். திரளான இந்த ஜனக்கூட்டத்தை காட்டிலும் அதிகமான கூட்டங்கள், நெருக்கங்கள், தேவைகள், பாடுகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருப்பதாக இருக்கலாம். ஆனால் என் தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர், ஒன்றுமில்லாமல் இருந்து அனைத்தையும் உண்டாக்கினவர், இல்லாதவைகளை இருப்பவைகளாக பேரிட்டு அழைக்கிற என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய உருக்கமும் இரக்கமுமே வனாந்தரத்திலே உள்ள அந்த மக்களுக்கு வேண்டிய உதவியையும் ஒத்தாசை கொண்டு வந்தது. ஆகையினாலே அதே தேவன், அதே ஆண்டவர் இன்று உன்மேலும் என்மேலும் கரிசனையுடையவராக, பரிதாபம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் மேலும் உருக்கம், இரக்கம், பரிதாபம் உள்ளவராக இருக்கிறார். திருச்சபையை கொண்டு கிருபையின் எத்தனங்களின் மூலமாய் நம்மை போஷித்து வருகிறார். பரம மன்னாவை கொடுத்து, ஆண்டவருடைய திருவார்த்தையை கொடுத்து உன்னையும் என்னையும் போஷித்து வருகிறார். ஞான ஆகாரமின்றி மரித்து போகும் தருவாயிலிருந்த மனிதர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு ஜீவ அப்பத்தை கொண்டு வந்தார். தமது தெய்வீகத்தோடு மனுஷீகத்தையும் எடுத்துக்கொண்டு ஆதாமின் மக்களை மீட்பதற்கு சித்தமானார் நம் தேவன். மனுஷ ஜாதியின் மேல் பரிதாபப்படுவது மாத்திரமல்ல, தனித்தனி ஆத்துமா ஒவ்வொன்றின் மேலும் மனமுருக்கமுள்ளவராயிருக்கிறார் நம் ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யாரும் எனக்கு இறங்கவில்லை என்று சொல்லி நீ பரிதாபம் கொள்ளுகிறவனாய் காணப்படாதே. உனக்காக இருக்கிற ஒரு ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். இரண்டாவதாக இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம், அவர் திருப்தி செய்கின்ற இயேசு. அவர் மனதுருகிற ஒரு கர்த்தர் மாத்திரமல்ல, திருப்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த மார்க் 6:42, பரிசுத்த மத்தேயு 14:20, பரிசுத்த லூக்கா 9:17 இவைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இக்காலத்திலும் தேவ ஊழியர்கள் மூலமாகவும் திருச்சபையின் மூலமாகவுமே தேவன் உலகத்தை திருப்தி செய்ய விரும்புகிறார். அன்று வனாந்தரத்திலே போஷித்தவர் இன்றும் இப்பொழுதும் இந்த உலகத்தில் உள்ள உன்னையும் என்னையும் திருப்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ நானும் மாத்திரம் அவரிடத்தில் வர வேண்டும், காத்திருக்கிறார். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய பாடுகள் எதுவாக இருந்தாலும் திருப்தி செய்யக்கூடிய இயேசுவை நோக்கிப்பார். திருப்தியற்ற காரியங்களுக்காக ஓடாதே. திருப்தியற்ற மனிதனுடைய வார்த்தையை நம்பி நீ பல காரியங்களுக்கு உன்னை ஈடுபடுத்தாதே. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள்.
ஜீவ தண்ணீரூற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை உன்னை குறித்தும் என்னை குறித்தும் சொல்ல வேண்டாம். ஜீவ ஊற்றாகிய அவரை நாம் பற்றி கொள்ளுவோம். வெடிப்புள்ள தொட்டிகள் என்பது மனிதனுடைய முயற்சிகள், மனிதனுடைய பிரயாசங்கள், மனிதனுடைய திறமைகள், இவைகளை காண்பிக்கிறது. அவைகளெல்லாம் வெடிப்புள்ள தொட்டிகள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜீவ தண்ணீரூற்றாகிய அவரிடத்திலே ஓடிவா. வனாந்தரத்தில் போஷித்தவர் இன்று உன்னை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். அன்று அப்பத்தை ஆசீர்வதித்து பகிர்ந்து கொடுத்தவர் இன்று தம் சரீரத்தையே ஜீவ அப்பமாக உலகத்துக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆத்தும பசியுள்ள உலகத்தை ரட்சிப்பதற்கு நாம் கவலை கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். ஆத்தும பசிதாகத்தோடு இருக்கிற இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு நீங்களும் நானும் கவலை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? அந்த ஆத்துமாக்களை குறித்த பரிதாபம் உண்டா? அவைகளுக்காக நீங்களும் நானும் செய்வது என்ன? உலக மக்கள் அப்பமல்லாததற்காக தங்கள் பணத்தையும் திருப்தி செய்யக்கூடாததற்காக தங்கள் பிரயாசத்தை செலவழிக்கிறார்கள் என்பதாக ஏசாயா 55:2 கூறுகிறது. இந்த வரிசையில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை திருப்தி செய்யக்கூடியவர். அவரோடு ஒத்துழைக்க நம்மை அவரிடம் தத்தம் செய்வோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, அந்த சிறுவன் தன்னிடத்தில் உள்ளதை மனப்பூர்வமாய் உம்மிடத்திலே ஒப்படைத்து அவனும் ஏராளமான மக்களும் திருப்தி அடைந்தது போல நாங்களும் எங்களிடம் உள்ளதை, எங்களுடைய கல்வி, ஜீவன், சுகம், பலன், வரங்கள் அத்தனையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவற்றை ஆசீர்வதித்து மற்றவர்களை ரட்சிப்பதற்கு உபயோகியும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.